வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது காவிரி டெல்டா பகுதி மட்டுமல்ல, விவசாயிகளுடைய பிரச்சனை மழை பெஞ்ச எல்லா மாவட்டங்களிலுமே இருக்குது. கொங்கு மண்டலத்துலேயும் நிறைய விவசாயம் இருக்குது. அந்த ஊர் மக்களுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது, இல்லாமல் கிடையாது. அது விவசாயிகளது. ஆந்திராவில் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நடந்த ஒரு விழாவில் முன்னாள் தலைமை நீதிபதி என்.வி. ரமணா அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு துணை நின்றதால் நான் என்னை மிரட்டலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆந்திராவில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசு அது. அவங்க இந்த விவசாயிகளுடைய நிலங்களெல்லாம் கையகப்படுத்துறதுல ஏதோ விவசாயிங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த ரமணான்ற நீதிபதி, அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், அவர் இந்த மக்களுக்கு ஆதரவாக அவருடைய தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் அவர் நான் மிரட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விவசாயிங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்க எல்லாமே மிரட்ட தான் போடுவாங்க போல தெரியுது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காலங்கள் இருந்ததுனால தான் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் இந்த கர்ணம், இந்த முன்சிப்பு, இந்த இதெல்லாம் தூக்குனார். எதுவுமே இல்லாமல் நேரடியாக விவசாயிங்க எந்த விதத்துலேயும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இதில் 12,000 பேர்களுக்கு அந்த வேலை கிடச்சிருக்கும் ஒரு பக்கம். அந்த 12,000 பேர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கும். அந்த தலைமுறையில் வந்த எல்லாருமே இப்போ பாருங்கள், இப்போ ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அவன் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நல்ல முறையில் ஓரளவுக்கு, ரொம்ப செழிப்பாளனாலும் ஓரளவுக்கு கொண்டு தன்னுடைய தலைமுறையை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். இது ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை. இது அவர் அந்த நேரத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த முன்சிப்பு அவன் எல்லாத்தையும், இந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த மாதிரி நேரடியாக அரசு அலுவலர் அப்படின்ற ஒரு இதை போட்டது அது ஒரு பெரிய தொலைநோக்கு, சாதாரண ஒரு இது இல்லை. அதை நம்ம அவர் இதை மாற்றினார், 12,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு போனாருன்னு அப்படியே கடந்து போயிட முடியாது. அதில் பெரிய தொலைதூர சிந்தனை இருக்குது. ஏன்னாக்கா அவர் அந்தந்த நிலையில் இருந்த பாதிப்புகளுக்கு ஆளாகி ஒரு நடிகனாகி, அதுக்கப்புறம் அவர் மக்கள் மனங்களை கவர்ந்து முதலமைச்சராகி, அப்போ அந்த சீட்டுக்கு வரும்போது அங்கே எங்கெங்கே யார் யார் எந்தெந்த நிலையில் எங்கெங்கே பாதிக்கப்படுவாங்களோ அங்கங்கே எல்லாமே அவர் செக் வச்சு அதை மேம்படுத்தியவர் எம்ஜிஆர். இன்றளவும் இல்லை, அடுத்த தலைமுறை 1000 தலைமுறைக்கு அப்புறம் வந்தால் கூட இதை எடுத்து பேசக்கூடிய ஆளுங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவருடைய சிந்தனை அந்த மாதிரி. ஒரு 12,500 ஊராட்சி மன்றங்களை உருவாக்கிட்டு அந்த 12,500 ஊராட்சி மன்றங்களை எல்லாத்தையும் அவர் உண்டு பண்ணி, அங்கேருந்து எல்லாத்தையும் அரசியல் அதிகாரத்தை அந்த மக்களினுடைய அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர் அங்கே அதை தொடங்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அனைத்து இந்திய அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியுமே ஓட்டே போடக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு இது. பார்த்து இதை சிந்திச்சு பார்த்தாக்கா ஒவ்வொரு மனிதனும் அந்த இதை ஒரு சின்னதாக ஒரு இது இங்கேருந்து தான் தொடங்குது. கிராமங்கள்லேருந்து தான் தொடக்கமே வருது. நகரங்களில் அப்புறம் தான் அந்த தொடக்கம் எங்கேருந்து வருது? தொடக்கத்தினுடைய மையப்புள்ளி என்ன? ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த அதிகாரம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு நிலையில் நேரடியாக விவோ அப்படின்ற ஒரு இதை போட்டார்ல. இப்படி இந்த மாதிரி அந்த விவசாயிகள் மேம்படுவார்கள், அந்த மக்கள் மேம்படுவாங்க, அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள் அதுக்கும் கீழே அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு தலைமை நீதிபதி ஒரு பொது நிகழ்ச்சியில் இதை தன்னுடைய ஒரு குறிப்பிடாமல் நான் மிரட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒன்று.
இப்போ கூட நம்ம வந்து சமீபத்தில் பார்த்தோம், கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாத விவாதிக்க வேண்டிய நீதிமன்றத்தில் வந்து இது இருக்கும்போது சென்னையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு எடுத்து அந்த நீதிபதி வந்து அவர் வந்து ஃபுல்லாக வந்து விஜய் மேலேயே பல குற்றச்சாட்டு, அவர் தலைவராக அப்படியே பல கேள்விகளெல்லாம் எழுப்பியிருந்தார். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்க, இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியே இப்படி ஒரு மிரட்டலுக்கு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அரசின் கருத்துக்களை தான் அவர் வந்து பதிவு செஞ்சுருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே எழாமல் இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து சமூக வலைதளத்தில் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து இவர் வந்து மத்திய அரசின் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் தலைமை நிதி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே. சிவகுமார். அவர் தனது சமூக வலைதள பதிவில், எனது 34 வயது மகள் மூளை இரத்த கசிவால் பாதிக்கப்பட்டு கடந்த செப்டம்பரில் இறந்தார். எனது மகள் விவகாரத்தில் ஒவ்வொரு படிநிலையிலும் லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டேன். அரசு நிர்வாகத்தில் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஊரில் இல்லை, கர்நாடகத்தில் அரசு துறையில் வந்து இவங்க எல்லாமே கூட்டணி தானே. அங்கேயும் இது ஒரு திராவிட மாடல். இது அவர் சொல்கிறார் பாருங்கள், பாதிக்கப்பட்டு செப்டம்பர் இருந்தால் எனது மகள் விவகாரத்தில் ஒவ்வொரு படிநிலையிலும் லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டேன். மகளை அழைத்து செல்வதற்கு பயன்படுத்திய ஆம்புலன்ஸ், காவல்துறையில் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் நகலை வாங்குவதற்கு, உடலை தகனம் செய்வதற்கு, இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு என ஒவ்வொரு நிலையிலும் லஞ்சம் கேட்டு கட்டாயப்படுத்தப்பட்டேன். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். தனது மகளுடைய சுகவீனம், மூளையில் இரத்த கசிவு, இதே பாதிப்பு வந்து என்னுடைய இதுலேயும் உண்டு. நாம் வந்து சாதாரண அடித்தட்டில் வந்து இருந்துட்டு இருக்கிறோம். அங்கே போன வந்து இப்போ அரசு ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அங்கே வந்து பார்க்குறதுக்கே ஆள் இல்லாத ஒரு நிலை. ஒரு அவசர சிகிச்சை, அந்த கேஷுவாலிட்டின்னு வச்சுருப்பாங்க. அங்கே போனீங்கன்னாக்கா உடனே டக்குன்னு அதை எமர்ஜென்சிக்கு வந்து பார்க்கறது ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்து அழுத்து போயிருக்கும். அவங்களுடைய ஒரே நம்பிக்கை என்னன்னாக்கா, இவன் வாழணுன்னாக்கா இறைவனுடைய செயல் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவர் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் சொல்ல, என்னிடம் வந்து எல்லாருமே வந்து இதை வந்து எல்லா நிலையிலையும் நான் வந்து லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். எல்லா நிலையிலையும் நான் லஞ்சம் கொடுத்தேன். ஏன்னா இதில் வந்து லஞ்சம் வாங்கி அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மந்திரி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு அரசு அதிகாரி அவருடைய இதுக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இது வந்து அங்கேயும் போகுது, திராவிட மாடல் அங்கேயும் போகுது. இது ஏன்னா இப்படி ஒரு இது ரெண்டாவது விஷயம். கடந்த 31ஆம் தேதி வந்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரினுடைய நினைவு தினம். ஆரம்பத்துலலாம் அதை வந்து பெருசாக சென்னையிலலாம் பெரிய பெரிய போஸ்டர் விட்டு எல்லா பக்கமும் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம் வந்து அதை பார்த்துருக்கோம். இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னாக்கா அது நம்ம இந்திரா அம்மையாரை வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும். அவசர நிலை, அதுக்கப்புறம் அவங்க தோல்வி அடைஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப தன்னுடைய அந்த இதை வந்து பெற்று, ஏன்னா மீண்டும் முதலமைச்சராகி பிரதமராகி அவங்க இறக்கும் வரை அவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்ட வரைக்கும் வந்து பிரதமராக இருந்தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க வந்து நம்ம நினைவு கூறத்தக்க ஒரு பெண்மணி. அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது உடனடியாக வந்து அவரை பார்த்து அவருக்கான அந்த முதலுதவிகளை எல்லாம் செய்து மத்திய அரசினுடைய மேற்பார்வையில் ஒரு விமானத்தையே ஒரு மருத்துவமனை போல இது அமைப்பு செய்து அவரை வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அவர் வரும்போது வரத்துக்கு போது வந்து அந்த அம்மா இல்லை. திரும்பி வரும்போது
இது வந்து நம்ம நினைவுறுத்த கூறத்தக்க ஒரு பெண்மணி அவங்க. காங்கிரஸ் அதிமுகவினுடைய உறவு வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 91 அது வந்து காலாவதி ஆகிவிட்டது. அதுக்கு பல காரணங்கள் இருக்காது, அதுக்குள்ளே நம்ம வந்து போக தேவையில்ல. நிச்சயமாக அந்த அந்த அம்மாவினுடைய நினைவு நம்ம வந்து நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த செங்கோட்டையன் வந்து இப்போ ஒரு சில இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் வந்து அதிமுகவை விட்டு வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொருந்தும், தொண்டனுக்கும் பொருந்தும். ஒரு தொண்டன் வந்து ஒரு சின்ன தப்பு ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அடிப்படை உறுப்பினர் எல்லாமே நீக்கிறாங்க. அதே தான் வந்து மேலே பகுதி செயலாளருக்கு, மாவட்ட செயலாளருக்கு, அமைப்பு எல்லாத்துக்குமே இது வந்து சட்ட விதி வந்து பொருந்தும். தொண்டர்களாக உருவாக்கப்படுற ஒரு பொதுச் செயலாளர் அவருக்கு கட்டுப்பட்டு தான் வந்து அந்த கட்சியில் வந்து இருக்கணும். அவர் சொல்கிறத தான் நாம் வந்து செய்யணும். அவர் சொல்கிறத மீறியோ அந்த கட்சிக்கு வந்து களங்கம் விளைவிக்கும் அளவில் வந்து இருந்தாலோ அதை நீக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த பொதுச் செயலாளருக்கு உண்டு, அந்த பொதுக்குழுக்கு உண்டு. இது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து இவரை வந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. இது எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறாருனாக்கா அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவங்களோட இவர் வந்து துணை போகிறார்ன்ற ஒரு காரணம். அது வந்து இல்லைன்னு மறுக்கவே முடியாது. சமீப காலமாகவே வந்து ஓராண்டு காலமாக அவருடைய போக்கு சரி கிடையாது. ஒன்று, அடிமட்ட தொண்டனிலிருந்து எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி, இன்னும் ஏன் இந்த செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்து நீக்கலை அப்படின்ற ஒரே ஒரு விஷயங்களை வந்து எல்லாருமே எழுப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து கட்சி தொண்டன்ற அடிப்படையில் வந்து அதை வந்து அவங்க வந்து இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து 100% வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. சரி அப்படின்னு தான் வந்து நாமளும் வந்து அதை வந்து சரி, ஒரு கட்சினாக்கா அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இன்றைக்கு கூட வந்து இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், இவர் வந்து அதிமுக கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளருடைய பேரை எடுத்துட்டு எம்ஜிஆரையும் அம்மாவையும் வச்சுட்டு ஒரு தனியாக ஒரு கட் அவுட்டை வந்து அந்த அலுவலகத்தில் வந்து அங்கே வச்சிருக்கிறதாக இன்றைய பத்திரிகையில் நம்ம வந்து பார்த்தோம். ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நிலை அப்படின்றது தெரியல. நாம் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், ஒரே ஒரு கருணாநிதி இருக்கக்கூடிய தமிழ்நாடே வந்து இந்த மாதிரி நாசமாக போச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவே. ஏன்னா 2Gலேருந்து தொடங்குது இல்லை. காங்கிரஸை வந்து அண்ணா வந்து 67 இங்கே தமிழ்நாட்டில் காலி பண்ணாருன்னா இவர் வந்து மொத்தமாக அங்கே காலி பண்ணிட்டார்ல இந்தியாவிலேருந்து. அந்த மாதிரி அப்போ 50 லட்சம் கருணாநிதி வந்து இந்த கட்சிக்குள்ளே இருந்தாங்க. இன்னமும் வந்து களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க, இல்லாமல் கிடையாது. இன்னமும் இருக்கானுங்க, இந்த கட்சியிலே இருப்பானுங்க. ஆனால் இந்த கட்சி ஜெயிக்காதுன்னு சொல்லுவானுங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே உட்காந்து இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு இந்த பார்க்கணும், பார்த்தா தான் வந்து இதோட இந்த மாதிரி நீக்கப்பட வேண்டிய இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த கட்சியில் இருக்கவே கூடாது. ஆட்சி அதிகாரன்றது வந்து நாளைக்கு வரும் போகும், அதை பற்றி இப்போ கட்சி வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எடப்பாடியாருடைய தலைமையின் கீழே இந்த இயக்கம் வந்து வலுவாக இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்கணும். எல்லாம் செல்ல காசு ஆகிடுவாங்க அவங்க எல்லாமே. ஏற்கனவே நம்ம எவ்வளோ பேர் வந்து செல்ல காசாகிருக்காங்கன்னு நமக்கு வந்து இது தெரியாமல் இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது அதை பற்றி இல்லை. இப்போ ரெண்டாவது வந்துட்டு இவர் நம்ம முதலமைச்சர் வந்துட்டு ஜனநாயக மீட்பு, ஜனநாயகம் வந்து படுகொலை அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த வாக்கு சம்பந்தமான தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எங்கே என்ன யார் இருக்காங்க, பிறப்பு இறப்பு, சேர்க்கறது நீக்கிறது, இதெல்லாம் வந்து இயற்கையாக இது வரைக்கும் வந்து தொன்று நடந்துக்கிட்டே வந்து இதில் எங்கே வந்து ஜனநாயகம் உரிமை எங்கே பறிப்போகுதுன்னு தெரியலையே. இது எப்படி அப்படி பார்த்தாக்கா வந்து கச்சத்தீவு நம்மளுடைய உரிமை நம்ம விட்டு கொடுத்துட்டோம். காவிரியினுடைய நீரை வந்து நம்ம வந்து இப்போ அப்போவே 74 அதை விட்டு கொடுத்துட்டோம். இதில் வந்து இது நடைமுறையில் வந்து என்றைக்கு தேர்தல் ஆணையம்னு வந்தது, அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக 5வது புது வாக்காளரை சேர்க்கறது, இறந்து போனவர்களை நீக்கிறது, இது வந்து இயற்கையான இந்த நடைமுறையில் நடக்கிறது தானே இது.
இந்த மாதிரியான பித்தலாட்டங்களெல்லாம் விட்டுட்டு அரசு மக்கள் மீது கவனம் செலுத்தி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து அங்கங்கே நடக்க கல்குவாரி, மணல் கொள்ளை, கல்குவாரி அங்கங்கே இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அறப்போர் இயக்கம் திருநெல்வேலியில் இது பண்ணியிருக்காங்க. அங்கே ஒருத்தன் வந்து இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு இப்போ நாற்காலிகள்லாம் தூக்கி அடித்து நம்ம காணொலியெலாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதெல்லாம் வந்து போட்டுருவோம். இதெல்லாம் என்னென்னு பாருங்கள். மக்களுக்கு என்ன நன்மையை செய்யணும், எதை செய்யணும் அதை பாருங்கள். சும்மா வந்து ஒரு பொம்மை மாதிரி இருந்துட்டு பேசிட்டு மைக்கு கிடைக்குதுன்னு எதையாவது ஒன்று பேசிட்டு போயிடாதீங்க. 2 பேருமே துணையும் வினையும் எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் வந்துட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த 6 மாதத்தில் என்ன செய்ய, எவ்வளோ சாலைகள் போட வேண்டியது இருக்குது, எவ்வளோ இடங்கள்ல இருக்குது. என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையை கூட வந்து அன்றைக்கி ஒரு காணொலியில் போட்டால் 45 பேர் 50 பேர் அதை பார்த்துருக்காங்க. பூஜை போட்டு ஆகிப்போச்சு, 3-4 மாதம் ஆகிப்போச்சு. அந்த கவுன்சிலர் என்ன பண்ணுறான்னு தெரில. அதெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனத்தை செலுத்துங்க. 100% முடிச்சிட்டோம், 150% முடிச்சிட்டோன்னுட்டிங்கனாக்கா அது எப்படி திரும்ப இன்னொரு காணொலி போடணுமா என்னன்னு தெரில. மழை இப்போ விட்டு திரும்ப ஒரு காணொலி ஒன்று அதை சுற்றி அந்த பகுதி ஃபுல்லாக எடுத்து போடலான்னு தான் இருக்கேன் நான். ஏன்னா அதை பார்க்குறத விட்டுட்டு உரிமை மீட்பு அந்த குழு இந்த குழு உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள்? எல்லாம் திருட்டு பயலாக இருக்காங்க உங்கள் கவுன்சிலர்லாம். இதில் சென்னையில் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நகராட்சி நிர்வாகத்தில் ஊழல், இந்த டிரான்ஸ்போர்ட் இதில் ஊழல், இந்த அறப்போர் இயக்கம் வந்து சொல்லி 992 கோடி இந்த நெல் மூட்டை எங்கெங்கே மாற்றுறதுக்கு கூட அந்த இதில் டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1000 கோடி கணக்கில். இதெல்லாம் என்ன ஏதுன்னு இதை கவனத்தை சேர்த்து இதெல்லாம் செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இது செய்யாதீங்கன்னு அதை சொல்கிறத விட்டு போட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்துட்டு உரிமை மீட்பு, ஜனநாயகம் பறிபோகுது. நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது மக்கள்கிட்ட. மக்களை வந்து நீங்கள் வந்து இன்னமும் கூப்பிட்ட உடனே 200 ரூபாய்க்கு கொடுத்து கூப்பிட்ட உடனே அங்கே வந்து நிற்கிறதுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே தவிர உங்களால் வந்து எந்த வளர்ச்சியோ எந்த ஒரு மலர்ச்சியும் இந்த தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. 100% கிடையாது. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ரோட்டில் தான் நீங்கள் இன்றைக்கும் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மடைமாற்றங்களெல்லாம் விட்டுட்டு ஊடகங்களும் சரி, காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் நல்ல முறையில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து போடுங்க. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு விஜய் யாரோட போகிறாரு, அதிமுக யாரோட கூட்டணி, பாரதிய ஜனதா யாரோட கூட்டணி, இதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா அதனால் வந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை வந்து என்னென்னு எடுத்து பேசி அதற்கான இது பண்ணுங்கள். விவசாயிகளுக்காக மேம்பாட்டுக்கு என்னென்ன செய்ய முடியும், அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி என்னென்ன செய்ய முடியும், அந்த நெல் மூட்டைகள் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும், அதை பாருங்கள். இந்த மாதிரி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எந்த விதத்திலையும் யாரையும் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்காதீங்க. நன்றி, வணக்கம். RTS.